நமக்கு எத்தனையோ தெய்வங்கள் வழிபடக்கூடிய முறைகள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் இருக்கணுங்க. அடிக்கடி சென்று வணங்கி வழிபடக்கூடிய பிற தெய்வங்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது தவறாம இந்த குலதெய்வத்தை வழிபடணும். குலதெய்வத்தை வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். குலதெய்வ வழிபாடை எந்த முறையில செய்யணும்? உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த முறையில் குலதெய்வத்தை வழிபடுங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்போதுமே உங்கள் குலதெய்வம் குடிக்கொள்ளும். அப்படிப்பட்ட வழிபாடு முறையும் பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தை தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி நாளில் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வழிபட்டு பிரார்த்தனை செய்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவில்லாத பலன்களை பெற முடியும். அதே போல் வீட்டில் இதுவரை இருந்து வந்த தரித்திர நிலையும் நீங்கிடுங்க. இந்த பௌர்ணமி நாளில் முழு நிலவு வானில் தோன்றக்கூடிய பிரகாசமான அற்புத நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல அதிர்வலைகளை சக்தி மிகுந்த நாளாக இருக்கும். இந்த நாளாக குலதெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா தீய சக்திகள் வீட்டில் இருந்தால் அது விரட்டிடும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று பௌர்ணமி நாளாக வழிபடுங்க. வாழ்வில் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் இருந்து நீங்கள் விடுபடலாம். அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி வைத்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபடுங்க. ஈடு மனை முதலான செல்வங்களை வாங்குகிற பாக்கியத்தை இது கொடுத்துடும். ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் மாலையில் நீங்கள் சந்திரன் தோன்றக்கூடிய நேரத்தில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து உங்களுடைய குலதெய்வத்தை ஆராதித்து வழிபட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிடும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தம்பதியிடையே ஒற்றுமை மேலோங்கும். குலத்தினே காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம்னு சொல்லுவான். தெய்வங்களை ரொம்பவே வலிமையான தெய்வம் தாங்க குலதெய்வம். குலதெய்வம் பார்த்தீங்கன்னா நமக்கு எளிதில் அருளை தந்தாலும் மற்ற தெய்வ வழிபாடுகள் பலன்கள் வேணும்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. பெரும்பாலான குலதெய்வங்கள் பார்த்தீங்கன்னா சிறு தெய்வமாக தான் தெரியும். ஆனால் அதனுடைய சக்தி பார்த்தீங்கன்னா அளவிட முடியாதுங்க. சிறு தெய்வம்னு அலட்சியப்படுத்திடாதுங்க. ஒருவரது குலதெய்வத்தின் அனுமதி பெற்று தான் உயிரை எடுக்க முடியுமா யமதர்மன். தெய்வம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களின் தெய்வமாக மாறிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான். நம்ம முன்னோர்கள் தாங்க குலதெய்வமாக வழிபடுறோம். அந்த புனித ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குலத்தினை சேர்ந்தவங்களுக்கு கண்ணும் கருத்துமாக பேணி காத்து வரக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்குது. அந்த தெய்வங்களின் குலதெய்வங்கள்னு சிறப்பாக அழைத்து வழிபட்டு வரும். குலதெய்வங்கள் தாங்க கர்ம வினைகளை நீக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. யாருக்கு கர்ம வினை அதிகமாக இருக்குதோ அவருக்கு குலதெய்வம் தெரியாமல் கூட போகலான்னு ஞான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற நாட்களில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதை விட இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் வழிபட்டிங்கன்னா 100% பலனை பெற முடியுங்க. வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து வர குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதி உண்டாகும். பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் சிறப்பம்சம் இருக்குது. அந்த வகையில் ஐப்பசி மாத பௌர்ணமியில் வழிபட்டிங்கன்னா குடும்ப ஒற்றுமை வலுப்படுங்க. இந்த நாளை நீங்கள் வழிபடும் போதும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி குடும்பத்தினர் அனைவருமே ஒற்றுமையாக நின்று தான் படையல் போட்டு வழிபாடு செய்யணும். இப்படி செய்வதால் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் மட்டும் இல்லைங்க, மறைந்த நம்முடைய முன்னோர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பித்ருக்களுடைய பரிபூர்ண ஆசை நமக்கு எளிதாக கிடைச்சிடும். கிராமங்களில் இருப்பவங்களுக்கு அவங்க அருகிலேயே குலதெய்வ கோவிலும் இருக்கும். எளிதாக வழிபாடுகளை செய்து கொள்வாங்க. ஆனால் பலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் காடு மலை வயல்வெளின்னு சாலை வசதியே இல்லாத இடத்துல கூட இருக்கலாம். எப்போதும் சென்று வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். குலதெய்வ வழிபாடு முக்கியம். அதனால் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. குலதெய்வ கோவிலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றாக சென்றுதான் பொங்கல் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வரணும். இதுவே முறையான குலதெய்வ வழிபாடுங்க. குலதெய்வத்துக்கு நீங்கள் நேர்த்தி கடன் மற்றும் வேண்டுதல் ஏதாவது இருந்தால் கோவிலுக்கு நேரடியாக சென்று தான் செலுத்தணும். அதே போல் அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் குலதெய்வ வழிபடுவதற்கு ஒரு ஏற்ற நாளாக அமைஞ்சிருக்கு. ஐப்பசி பௌர்ணமி நாளை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலனை தேடித்தருங்க. சில குலதெய்வங்கள் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து கும்பிடக்கூடிய வழக்கம் உடையவங்களாக இருக்கும். அப்படி உள்ளவங்க அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்களையும்
அழைத்து சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. நம்ம எத்தனை பிரபலமான பெரிய பெரிய கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும், எந்த தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அந்த தெய்வம் அருள் கிடைக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா முழுமையாக பலன் கிடைக்க வேண்டும் நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுடைய முன்னோருடைய ஆசையும் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம வழிபாட்டிற்கு உரிய பலன் கிடைக்கும். குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை முதல்ல வணங்கிய பிறகு மற்ற தெய்வங்களை வழிபட தொடங்குங்க. தெய்வங்களே சக்தி வாய்ந்த தெய்வம்னா அது குலதெய்வம் மட்டும்தான். சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பங்களை குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு ஏதாவது தடை வந்து கொண்டே இருக்கும். இதனால் அவங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்வதையே மறந்துருப்பாங்க. வீட்டிலேயே நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து வேண்டி கொண்டு இருந்தாலே குலதெய்வத்தை மறந்தே போயிருந்தீங்கன்னா அப்படிப்பட்டவங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைன்னு பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் குலதெய்வத்தை வழிபட மறந்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சுப காரியத்தில் தடைபெறும், பண கஷ்டம் உண்டாகும், குழந்தையின்மை கூட ஏற்படும், நிம்மதி இல்லாத சூழ்நிலை தாங்க இருக்கும். இப்படி பிரச்சனை இருந்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் தடைகள் சந்தித்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தால் கூட வீட்டிலேயே நீங்கள் குலதெய்வத்தை வழிபடலாம். இதற்கு எந்த முறையில் வீட்டு பூஜையில் குலதெய்வத்தை வழிபடலான்னு தெரிஞ்சுக்கணும். குலதெய்வத்துக்கு உகந்த நாளை இந்த பூஜைக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. பூஜைக்கு முந்தைய நாளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்து வச்சுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த பூஜையை ஒன்றாக தாங்க சேர்ந்து செய்யணும். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா நீங்கள் காலை 6 மணி அளவில் செய்வது ரொம்ப நல்லது. அதிகாலை வேளையிலே வீட்டில் இருப்பவங்க அனைவருமே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்து கொண்டு மனதார மனமுருகே உங்களுடைய வழிபாடை நீங்கள் செய்யலாம். பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் குலதெய்வத்திற்குன்னு மண் அகல் விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு சொம்புல சுத்தமான தண்ணீரை ஊற்றி வைத்து அதில் பார்த்தீங்கன்னா துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்திடுங்க. முடிந்தால் குலதெய்வத்திற்கு இஷ்டமான பிரசாதத்தை இந்த நாளில் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணியால் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு உங்களால் இயன்ற அளவு காணிக்கை வச்சிடுங்க. குடும்பத்தில் உள்ளவங்க மூலமாக இந்த காணிக்கை வைப்பது ரொம்ப நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையலை, எப்போதுமே குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதோ அந்த சமயம் இந்த காணிக்கை உன்னுடைய உண்டியில் சேர்த்து விடுறேன்னு சொல்லி அந்த காணிக்கையை முடித்தை பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் குலதெய்வ படத்திற்கு முன்னாடி வச்சுடுங்க. இப்படி வருடந்தோறும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை மஞ்சள் துணியில் வச்சு குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யும் வேண்டுதல்களை செய்துவிட்டதாக நினைத்து கொண்டு மஞ்சள் துணியை முடித்து பூஜை அறையில் வச்சிடுங்க. அந்த வேண்டுதல் குலதெய்வத்தை சேர்ந்துடும். விரைவிலேயே குலதெய்வம் கோவிலுக்கு நேராக செல்லக்கூடிய வாய்ப்பும் அமையுங்க. அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் செல்லும்போது இந்த மஞ்சள் நிற துணியில் முடித்து வைத்திருக்கக்கூடிய காணிக்கை எடுத்துக்கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று உண்டியெல்லாம் செலுத்திடுங்க. இல்லையே குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் நினச்சிங்கன்னா முதல்ல ஒரு சுத்தமான இடத்துல குலதெய்வத்தினுடைய படம் இல்லைன்னா செடியை வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு விளக்கேற்றி வைத்து நெய்வேத்தியம் படைத்து தான் வழிபடணும். உங்கள் குலதெய்வத்திற்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க. பௌர்ணமி நாளில் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. வீட்டில் குலதெய்வத்தினுடைய சக்தியை பற்றின இது நிலைத்திருக்க செய்யும். வளபெரியில் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பௌர்ணமி நாளில் நல்ல நாட்களை நீங்கள் இந்த ஒரு வழிபாடை செய்யலாம். பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கணும். குலதெய்வத்தினுடைய படம் இல்லைன்னா சிலைக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபடுங்க. நெய்வேத்தியமாக பழங்கள் வெல்லம் இல்லைன்னா படையல் வைத்து வழிபடுங்க. குலதெய்வத்திற்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வழிபடுங்க. குலதெய்வத்துடன் உங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் உங்கள் மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபடுங்க. பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமான தூய்மையான ஆடை மட்டும்தான் அணிந்துக்கணும். விளக்கேற்றி வைத்துட்டு சந்தன குங்குமம் பூக்கள் நெய்வேத்தியம் ஆகியவற்றை தயார் செய்து வச்சுக்கோங்க. தெய்வம் தாங்க நம்ம மீது சிறப்பு பார்வையும் பாதுகாப்பையும் அளித்து வருது. நாள் செய்யாததை கோல் செய்யணுவாங்க, கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும். இந்த பழமொழிப்படி குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை தருங்க. நீங்கள் தொடர்ந்து குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு தேவைகளை நிறைவேற வேண்டும்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று தொடர்ந்து 11 நாட்கள் விளக்கேற்றி வழிபட்டுவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து தான் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடணும். இந்த பதிவில் குலதெய்வ கோவிலுக்கு எப்படி சென்று வழிபடலாம், பௌர்ணமி நாளில் வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமி அனாபிஷேகம் நடத்தக்கூடிய நாள் அமைந்திருக்கு. இந்த நாளில் தவறாமல் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று முடிந்தால் அன்னதானம் இட்டு வழிபடுங்க.
வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபட்டாலே உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைச்சிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே குலதெய்வத்தினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.